ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சேட்பாட் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து ரியாக்டில் பில்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிளாக இஃபல் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பார்க்கலாம். இன்னும் இருக்கு பாருங்கள், இதுதான் இன்டர்ஃபேஸ், நம்மளோட இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து இப்போ ஹாய்னு அடித்தோம்னா ஹாய் வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ வித் டுடே அப்படின்னு வருது. ஹாய், இந்த ஹலோன்னு அடித்தோம்னா ஹலோ வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் டுடே அப்படின்னு வருது. இப்போ பைத்தான் அடித்தோம்னா பைத்தான் இஸ் a ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இவன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு அடித்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இட் இஸ் அ லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வெப்சைட் இன்ட்ராக்டிவ் அப்படின்னு ஒரு மெசேஜ். இது எல்லாமே இஃபர் ஸ்டேட்மெண்ட் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இஃப் நான் வந்து ஹாய்னு அடிச்சிருந்தேன்னா எனக்கு இந்த மெசேஜ் வரணும், இது வரணும், இந்த மெசேஜ் வரணும், அவ்வளோதான் இதில் ப்ராசஸே. ஓகேவா, இதுதான் என்னோட ஃபோல்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு யூஸ் ஸ்டேட் கொடுத்துருக்கேன். இன்புட் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு வேண்டி, அடுத்தது வந்து மெசேஜ், என் மெசேஜை வந்து ஒரு அறையில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு இது கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபங்க்ஷனுக்குள்ளாடி இஃப் இன்புட் வந்து எம்டிஆர் ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படின்னா இஃப் எம்டிஆர். இப்போ சென்ட் பண்ணுறேன், சென்ட் பண்ணால் ஒன்றுமே ஒரு இதுவுமே ஆகாது. ஒரு நிமிஷம், இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணிட்டே காமிச்சிடுறேன். கிளிக் பண்ணேன்னா ஒன்றுமே ஆகாது. அதுக்கு வேண்டி இந்த ரிட்டர்ன் போட்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த இஃப் கண்டிஷன் வந்து அதுக்கு வேண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். கான்ஸ்டில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அது வந்து என்ன வேரியபிள் ஹோல்டு பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட் கீ வேல்யூ பெர்சாட் இருக்குது. ஓகேவா, லெட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ரிப்ளேட். இது எதுக்குன்னா வந்து நம்ம பாட் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அடுத்தது ஏ வந்து இப்போ ஏன்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வேரியபிள். அதில் என்ன கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து கேப்ஸ் லெட்டரில் இருந்தனாலும் அதை லோவர் கேஸில் மாற்றி நம்ம வந்து உள்ளே இருக்க இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு வேண்டி ஏ இஸ் ஈக்குவல் டு ஹாய். இப்போ ஹெச் வந்து கேப்ஸ் லெட்டரில் போட்டிருந்தா கேப்ஸ் லெட்டர் போட்டா கூட இது வந்து ஒர்க் ஆகும். அந்த ரிக்வயர்டு உங்களுக்கு மெசேஜ் வந்து அது வரும். ஓகேவா, இந்த ஹாய் வாட் கேன் ஐ ஹெல்ப் ஃபார் யூ டுடே அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இதே தான் எல்லாத்துக்குமே வரும். இது இவ்வளோ தான் இதில் வந்து நடக்குள்ள ப்ராசஸ். இந்த இவ்வளோ இஃப் எல்ஸ் எல்ஸ் எல்ஸ். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா இது ஒர்க் ஆகும். இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசி எல்ஸ் ஒன்றுமே இல்லைன்னா சாரி ஐ ஆம் நாட் ட்ரைன்டு ஃபார் திஸ் கொஸ்டின் சொல்லிட்டு முடிஞ்சிடும். ஓகேவா, அடுத்தது வந்து இந்த இதுவும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து ஆப்ஜெக்டை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதில் வந்து டெக்ஸ்ட் ரிப்ளை வந்து இந்த ரிப்ளை வந்து இதில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டில் வந்து நம்ம இன்புட் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இதில் இந்த கீ வேல்யூ பேர்ஸாக இதில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இது எதுக்குன்னா சொல்லித்தரேன். அடுத்து கடைசியில் வந்து நம்ம மெசேஜ் நாங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதில் செட் மெசேஜில் போயிட்டு நம்ம இருக்கிற மெசேஜும் ஆட் பண்ணுற மெசேஜும் ஆட் ஆகிட்டே இருக்கும், கூட ஆட் ஆகிட்டே இருக்கும். யூசர்கிட்டேருந்து வர மெசேஜும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கீ வேல்யூ பெருசாக இதில் ஒன்று வரும், அடுத்து கீ வேல்யூ பெருசாக இது ஒன்று வரும். இது எப்படி அக்சஸ் பண்ணுவாங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு. ஓகேவா, இண்டெக்ஸ் பொசிஷன் இப்போ வந்து 0 1 2 3ன்னு இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு அக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0 1 2 அப்படி கீழே வந்துட்டே இருக்கும். ஓகேவா, அப்படி தான் நம்ம மேப்பிங் வச்சு இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். ஓகேவா, வேறு எல்லாம் இது ஈஸி தான். H1 போட்டுட்டு நம்ம இந்த இது போட்டிருக்கோம், வேறு இதெல்லாம் போட்டிருக்கோம். வேறு நான் இதில் அவ்வளோவாட்டு நான் டிசைனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அதெல்லாம் டக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதனால நான் அந்த ப்ராசஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ எம்எஸ்ஜினா உள்ளாடி இருக்க அந்த ஆப்ஜெக்ட் கீ வேல்யூ பேர்ஸை அப்படி வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் எம்எஸ்ஜின்னு போட்டிருக்கோம். அடுத்த இண்டெக்ஸ் வந்து ஓவர் இண்டெக்ஸ், இப்போ 0 1 அதோட என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு வேண்டி எம்எஸ்ஜி சென்டர்னு பார்க்குறோம். இப்போ
இங்கே சென்டர் யாருன்னு இங்கே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் யூசர் இருக்கு, சென்டர் பாட் இருக்கு. ஓகேவா? சென்டர் யூசர்ன்னு இருந்துச்சுன்னா ஹாய்ன்னு இருக்கு, அப்போ ஹாய்ன்னு மெசேஜ் வரும். சென்டர் யூசர்ன்னு இருக்கு அப்படின்னா இதில் வந்து பார்க்கும் சென்டர் யூசர்ன்னு இருக்கு, யூசர். அடுத்தது இது வந்து யூசரான்னு செக் பண்ணும். யூசரான்னு செக் பண்ணுச்சுன்னா செக் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் ஒன் இது வந்து டிஸ்பிளே பண்ணும். டெக்ஸ்ட் ஒன் வந்து H1 ஹாய் ஹாய்ன்னு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஹாய்ன்னு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து இது யூசராக இல்லை பாட்டாக இருந்துச்சுன்னா மெசேஜ் டெக்ஸ்ட் அது டிஸ்பிளே பண்ணும். அதில் என்ன இருக்குது, இல்லை ஹாய் வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ ஃபார் டுடே அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணும். அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறது வந்து டெக்ஸ்ட், நம்மளோட இன்புட் டேக். இன்புட் டேக் இந்த இருக்குது. இன்புட்டில் நம்ம கொடுக்க நம்ம வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணி ஈவெண்ட் டார்கெட் வேல்யூவில் போய் அதுலேருந்து வேல்யூ எடுத்து நம்மளுக்கு செட் இன்புட்டில் போய் ஸ்டோர் பண்ணி அதை வந்து எப்போ நம்ம இதை ஹேண்டில் சென்டுன்னு கிளிக் பண்ணுறோமோ அப்போ இதோட வேல்யூ வந்து உள்ளடி போய் அந்த ஃபங்க்ஷன் கேரி அவுட் ஆகும். ஓகேவா? இவ்வளோதான் இதில் நடக்குள்ள ப்ராசஸ். ஓகேவா? நான் இப்போ சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரொம்ப டீப்பாக போகலை. ஓகேவா? இதில் வந்து அடுத்தது வந்து இதில் வந்து இதுதான் CSS. நான் வந்து இதை வந்து கண்டிப்பாக கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணுவேன். என் கிட்ஹப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய், தேங்க்ஸ்.